ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். டெல்லி இந்தியாவோட தலைநகரம். இந்த தலைநகரத்தில் இப்போ மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடக்க போகுது. யாரால அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள்னால. ஸோ விவசாயிகள் டெல்லிக்குள்ள வர்றதுக்காக போராட்டம் பண்றதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதோட தொடர்ச்சியாக இவங்க போராட்டம் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்கள தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சைட் மிகப்பெரிய ஒரு விவசாயிகள் கூட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. கேட்கவே ஷாக்கா இருக்குல்ல? எஸ், இப்போதைக்கு டெல்லியில அதுதான் பிரச்சனையா நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலி டெல்லியை சுத்தி இருக்கிற ஹரியானா, பஞ்சாப், குஜராத், மகாராஷ்டிரா இப்படி சுத்தி இருக்கிற எல்லா விவசாயிகளுமே ஒன்னா இணைஞ்சு இப்போ டெல்லிக்குள்ள வந்து பார்லிமெண்ட்டுக்கு எதிரில் போராட்டம் பண்ற அப்படின்ற ஒரு விஷயத்த கையில எடுத்து இருக்காங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்காக இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, டெல்லிக்குள்ள பல ஆயிரம் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், 100 போலீஸ்காரங்களை ஒன்னா ஃபோர்ஸா இறக்கி டெல்லிக்குள்ள யாருமே வரக்கூடாது, டெல்லிக்கு உள்ள இருக்கிறவங்க யாரும் வெளியிலையும் போக முடியாத அளவுக்கு கம்ப்ளீட்டா சீல் செய்யப்பட்டிருக்கு. 144 தடைகள் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்னால டெல்லியில போடப்பட்டிருக்கு. இந்த 144 தடைகளும் யாருமே கூட்டமா நின்று பேசினா கூட அவங்கள எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம அரெஸ்ட் செய்யப்படுற அளவுக்கான ஒரு பவரை சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்க இருக்கிற போலீஸுக்குமே மிலிட்டரிக்குமே கொடுத்துருக்காங்க. அதோட தொடர்ச்சியா டெல்லிக்குள்ள வர மற்ற இடங்கள் இருக்கு இல்லையா, ஹரியானால இருந்து டெல்லிக்கு வரலாம், மகாராஷ்டிரால இருந்தும் டெல்லிக்கு வரலாம். இந்த மாதிரி ஹைவேஸா இருக்கட்டும், சின்ன சின்ன மெயின் ரோட்ஸ், சின்ன சின்ன சந்துகள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா சீல் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அது எப்படி சீல் செய்யப்பட்டிருக்குன்னா, ஒரு சைடு நேஷனல் ஹைவேல மிகப்பெரிய ஒரு பள்ளங்கள் தோண்டி யாருமே வெளியாட்கள் உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அரணை எழுப்பி இருக்காங்க. இன்னொன்று ஒரு சைடு ரோட பார்க்கும்போது மிகப்பெரிய கான்கிரீட் செவர்களை எழுப்பி கான்கிரீட் டிவைடர்ஸை வச்சு அது மிகப்பெரிய ஒரு அரணை ஏற்றி உள்ள இருக்கிறவங்க வெளியில போகக்கூடாது, வெளியில இருக்கவங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி கம்ப்ளீட்டா இன்னொன்று ஒரு நேஷனல் ஹைவேவை சீல் பண்ணியிருக்காங்க. அதோட தொழிற்சி இன்னும் சில இடங்கள்ல மிகப்பெரிய வந்துட்டு கம்பிகள், ஸோ மிகப்பெரிய ஒரு முள் வெளிகளை போட்டு கம்ப்ளீட்டா சீல் பண்ணி பேரிகேட்ஸ் எல்லாம் வச்சு கம்ப்ளீட்டா சீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரோட்ல இருந்து கூட யாரும் டெல்லிக்குள்ள வந்துடக்கூடாதுன்ட்டு மிலிட்டரியோட வாகனங்கள், ஒரு சைடு வேனு, ட்ரக்கு, காரு, ஜீப் என்ன கிடைக்குதோ எல்லாத்தையுமே இப்படி குறுக்க மறுக்க நிப்பாட்டி கம்ப்ளீட்டா சின்ன ரோடு, சின்ன சந்தையுமே ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா சீல் பண்ணி இப்போ இந்தியாவோட தலைநகரமே ஒரு லாக்டவுனுக்குள்ள இருக்கு, குவாரண்டைனா மாறி இருக்கு. 144 தடைகளோட. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? தலைநகரம், இந்தியாவோட தலைநகரம், விவசாயிகள் போராட்டம் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி, விவசாயிகள் உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாடு, அதாவது இந்தியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஸ்டாண்ட நிப்பாட்டி வச்சிருக்காங்க. 13ஆம் தேதி நேற்று நடந்த ஒரு விஷயம். ஸோ எல்லாருமே விவசாயிகள் டெல்லிக்குள்ள வரக்கூடாதுன்ட்டு இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகள் மொத்தம் 4 கோரிக்கைகள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வைக்கிறாங்க. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ன வரைக்கும் அந்த 4 கோரிக்கைகளை வந்துட்டு ஏற்று அதை வந்துட்டு இன்னும் இது பாசிபிள் பண்ணல. ஸோ இதுக்காக வந்துட்டு இருக்கிற எல்லா விவசாயிகளும் ஒன்னா இணைஞ்சு ஒரு அசோசியேஷனா மாறி டெல்லிக்குள்ள வந்து பார்லிமெண்ட்டுக்கு எதிரில் இந்த போராட்டம் பண்ணணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதை தடுக்க தான் இந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படிப்பட்ட ஒரு கம்ப்ளீட் சீல இந்தியாவோட தலைநகரத்தில் ஒரு கம்ப்ளீட்டா சீல் பண்ணிருக்காங்க, ஒரு லாக்டவுன் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதை தாண்டி இன்னும் அடுத்த ஒரு பெரிய ஷாக்கிங் என்னன்னா, அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ், மிலிட்டரி ஆபீசர்ஸ் வந்து இருக்கிற இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை பார்த்து மிரண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. இத்தனை பேர் வந்து ஏதாச்சும் ஒரு அசம்பாவியம் நடந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்தா அவங்கள அரெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேஷன்ஸ் இங்க இல்ல, மிகப்பெரிய ஒரு ஜெயிலுமே இங்க இல்ல, எங்களுக்கு அதுக்கு பதிலாக மிகப்பெரிய ஒரு ஸ்டேடியம் வேணும், இத்தனை பேரை நாங்க அரெஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல வைக்கிறதுன்றது. ஸோ அதுக்கான ஒரு முயற்சியுமே அங்க இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு ஸ்டேடியத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விவசாயிகளை அரெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்காக. ஸோ எந்த அளவுக்கு ஒரு மாசிவான ஒரு விவசாயிகள் கூட்டம் டெல்லிக்குள்ள நுழைய போகுதுன்றது கற்பனை பண்ணி பாருங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஆக்சுவலி இந்தியாவோட தலைநகரத்துல என்ன பிரச்சனை இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு, அந்த விவசாயிகள் வைக்கப்படுற அந்த 4 கோரிக்கைகள் என்ன, எதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ன வரைக்கும் அந்த 4 கோரிக்கைகளை இன்னும் அதை ஏற்று அதுக்கான ஒரு வழிமுறைகளை இன்னும் பண்ணாம இருக்காங்க அப்படின்றது டீட்டெயிலா ஃபுல்லாவே பார்க்க போறோம். இப்போதைக்கு டெல்லியில என்ன நடக்குதுன்றது கம்ப்ளீட் டீட்டெயிலா
வழக்கம் போல 10 நிமிஷம் இல்ல, இது 10 நிமிஷத்துல முடிகிற ஒரு டாபிக்ல டெஃபினட்டா ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். பட் இந்த 15 மினிட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா டெல்லியில நடக்கிற ஆக்சுவல் பிரச்சனை என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காம இந்த ஒரு பிரச்சனை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் பொறுமையா பாத்துங்க, கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போல புது விஷயங்களும் ஊர்ல என்ன நடக்குதுன்ற ஒரு பல இன்ஃபர்மேஷனும் இந்த சேனல் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதை தாண்டி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே தெரிஞ்சுதான் இந்த வருஷத்துக்குள்ள 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணது. ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்ன்றது வேணும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயம் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரொடெஸ்டோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி சலோ அப்படின்றது சொல்றாங்க. இந்த டெல்லி சலோ அப்படின்ற ஒரு போராட்டத்துக்கு பேர் அர்த்தம் என்ன அப்படின்னா, டெல்லியை நோக்கி போங்க, டெல்லிக்கு போங்க, எல்லாருமே டெல்லியில ஒன்னா சேருங்க அப்படின்றது தான் இதுக்கான ஒரு அர்த்தம். ஸோ இதுக்கு தான் டெல்லி சலோ ப்ரொடெஸ்ட் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு ப்ரொடெஸ்ட் இப்பதான் ஆரம்பிச்சுதான் கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடியே இந்த ஹரியானால ஒரு கூட்டம் இதுக்காக இந்த 4 கோரிக்கைகளுக்காக வந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மகாராஷ்டிரமே அப்படி ஒரு கூட்டம் நடந்தது. குஜராத், பஞ்சாப் எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி விவசாயிகள் இந்த 4 கோரிக்கைகளுக்காக போராட்டம் பண்ணியிருக்காங்க. பட் அப்படி பண்ணி அவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கல. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பெருசா எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணல அப்படின்றது ஒரு விஷயம் தெரிஞ்சதும் இந்த ஒரு விவசாயிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அசோசியேஷன் மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. பிப்ரவரி 13ஆம் தேதி எல்லாரும் டெல்லிக்கு போங்க, பார்லிமெண்ட்டுக்கு எதிரில் இந்த போராட்டத்தை போய் நம்ம நடத்துவோம். இந்த 4 கோரிக்கைகளை முன்னாடி வச்சாதான் நமக்கான ஒரு தீர்ப்பு கிடைக்கும், அதுக்கு நம்ம டெல்லி போகணும்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. நேத்து 13ஆம் தேதி பிப்ரவரி. ஸோ நேற்றுக்கு இருக்கிற அவங்க பிளான் பண்ண மாதிரி எல்லாத்தையுமே பக்காவா நடந்து எல்லாருமே டெல்லிக்கு கிளம்பி வர சூழ்நிலை தான் நேற்றுக்கு நடந்தது. எல்லா விவசாயிகளுமே டெல்லிக்கு நேற்று புறப்பட்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, உடனே 144 தடைன்றது டெல்லிக்கு போடப்பட்டு டெல்லியை சுத்தி இருக்கிற மற்ற ஸ்டேட்ல இருந்து வர நேஷனல் ஹைவேஸ், மெயின் ரோட்ஸ், சந்து புந்து எதுவா இருந்தாலுமே எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா சீல் பண்ணுங்க. யாருமே டெல்லியை விட்டு வெளியில போகக்கூடாது, வெளியில இருக்கவங்க யாரும் டெல்லிக்குள்ள வரக்கூடாது, இந்த போராட்டக்காரர்கள் உள்ள வரக்கூடாது அப்படின்றது கம்ப்ளீட்டா மிலிட்ரி அப்புறம் லோக்கல் போலீஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு குவிச்சு இப்போ கம்ப்ளீட் சீலா டெல்லியை மாத்திருக்காங்க. ஸோ இப்படிதான் டெல்லி கம்ப்ளீட் சீலா மாறி இருக்கு. சரி, இந்த ஒரு விஷயம் மாறும்போது இப்போ இந்த விவசாயிகள் என்ன மாதிரி கோரிக்கைகள் அப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வைக்கிறாங்க, ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்றது அது இன்னும் நிறைவேற்றாம இருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது அதுல விவசாயிகளோட ஃபர்ஸ்ட் கோரிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றது என்னன்னாக்கா, முன்ன பண்ணாத பாஸ்ட் எலெக்ஷன்ல சொன்ன வாக்குறுதிகளை நீங்க இன்னும் எங்களுக்கு நிறைவேற்றவே இல்லை, அதை முதல்ல இதை நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஃபர்ஸ்ட்ன்றது அவங்களோட ரிக்வெஸ்டா கோரிக்கையா இருக்கு. செகண்ட் கோரிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிமம் சப்போர்ட் பிரைசிங். ஸோ இந்த எம்எஸ்பி அப்படின்ற ஒரு ஸ்கீமுக்குள்ள இந்த ஒரு ஸ்கீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஒரு விளைச்சல்ன்றது ஒண்ணு பண்றோம், அந்த விளைச்சலுக்கு காசு மார்க்கெட்ல கிடைக்கலன்னா அது கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணி ஒரு மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் ப்ராஃபிட்டா வச்சு அந்த விவசாயிக்கு கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு ஆக்சுவலான ஒரு விஷயங்கள். ஸோ இந்த ஒரு ஸ்கீமை உடனே கொண்டு வரணும். இதனால விவசாயிகள் வந்து கடன் வாங்குறதுலயுமே தப்பிப்பாங்க, அது போல அவங்க கடன்ல இருந்து சாகுறாங்க பத்தி அந்த ஒரு எண்ணிக்கையுமே கம்மியாகும் அப்படின்னு சொன்னாங்க. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். இது கண்டிப்பா வந்துட்டு எல்லா விவசாயிகளுமே தேவைப்படுற ஒரு விஷயம் சொல்லலாம் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது. ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2021ல இதே போல இந்த கோரிக்கையை வச்சு ஒரு ப்ரொடெஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரொடெஸ்ட் பண்ணவங்கள கேஸ் போட்டு அவங்கள அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த அரெஸ்ட் செய்யப்பட்டு அவங்க வீட்டுக்கும் வந்தாங்க. பட் வீட்டுக்கு வந்துமே நிம்மதி இல்லை. எப்போ வேணாலும் போலீஸ் கொண்டு போய் இன்வெஸ்டிகேஷன் பேர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அந்த விவசாயிகளை சம் டார்ச்சர்ஸ் பண்ணியிருக்காங்க பொழுது அந்த டார்ச்சர்ல இருந்து அந்த கேஸ்ல இருந்து நாங்க வெளியில வரணும், அதுக்கு உடனடியா இந்த ஒரு கவர்மெண்ட் ஒரு வழி பண்ணி தரணும்னு சொல்லி அவங்களோட மூணாவது ரெக்வஸ்டா வைக்கிறாங்க. ஸோ நாலாவது ரெக்வஸ்ட் என்னன்னா, பென்ஷன். விவசாயிகளுக்கு பென்ஷன் வேணும் அப்படின்றது அவங்க நாலாவது ரெக்வெஸ்டா இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிற எல்லா ஆபீசர்ஸ்க்குமே பென்ஷன்ன்றது ஒண்ணு இருக்கு. எல்லாருக்குமே சோறு போடுற எங்களுக்கு வந்துட்டு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா எங்களுக்கு யாராவது சோறு போடுற ஒரு நிலைமைன்றது ஒண்ணு வருது. ஸோ அதுக்கு வந்துட்டு நாங்க யாருக்கிட்டையுமே போய் நிக்க தேவையில்ல, எங்களுக்குன்ற ஒரு பென்ஷன் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அது எங்களோட இறுதி காலகட்டத்துல நாங்க அதை வச்சு எங்களோட லைஃபை நாங்க நடத்திப்போம் அப்படின்றது அவங்களோட நாலாவது ஒரு விஷயமா இருக்கு. இந்த ஒரு நாலாவது கோரிக்கையும் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா பென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு எல்லாத்துக்குமே சோறு போடுறாங்க, அவங்க உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நமக்கு விளைச்சல் பண்ணி சோறு போடுறாங்க. ஸோ நம்மளுக்கு அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு வலுவிழந்து போனதுக்கு அப்புறமா அவங்களுக்குன்றது ஒரு மணி சோர்ஸ்ன்றது இந்த பென்ஷன் மூலியமா இருந்தா
இன்னும் நல்ல விவசாயிகள் இன்னும் பல பேர் வந்துட்டு இதுல இன்னும் மோட்டிவேட் ஆகி உள்ள வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இது நாலாவது ஒரு கோரிக்கை. இந்த நாலாவது கோரிக்கையும் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் இப்படி இருக்கு. இந்த ஒரு 4 கோரிக்கையை இன்ன வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்கவே இல்லை. இதனால அந்தந்த ஹரியானால இருக்கிற சில விவசாயிகள் அவங்க ஸ்டேட்ல வந்துட்டு போராட்டம் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி இப்போ 13ஆம் தேதி பிப்ரவரி 13ஆம் தேதி எல்லாரும் டெல்லியை நோக்கி போகலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி இப்போ நேற்றுக்கு எல்லாருமே கிளம்பி டெல்லிக்குள்ள வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முயற்சி பண்ற நேரத்துல அந்த மக்கள் எல்லாம் டெல்லிக்குள்ள வர்றதை பார்த்து அங்க இருக்கிற போலீஸ் அண்ட் மிலிட்டரிஸ் எல்லாருமே புகை குண்டுகளை போட்டு அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கூட்டம் அதிகமாகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் என்ன வச்சிருக்காங்கன்னா, இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஒன்று பண்ணாங்கன்னா அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்கு எங்களுக்கு இங்க எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனும் ஜெயிலுமே கிடையாது, அவ்வளவு பெரிய ஜெயில்ஸுமே கிடையாது, எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்டேடியம் ஒன்று கொடுங்க, அவங்கள நாங்கள் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ட்டு. அரெஸ்ட் மீன்ஸ் வந்துட்டு அவங்க அப்படியே கேஸ் போட்டுலாம் தர மாட்டாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லைன்னா சில மணி நேரங்கள் வச்சு அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்டேடியம் வேணும்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் டெல்லிக்கு 4 பக்கத்துல இருந்து விவசாயிகள் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு ஆக்சுவலா டெல்லியில நடக்கிற சம்பவம். சரி, இதோட தொடர்ச்சியா இப்போ டெல்லியில இருக்கிற மக்கள் வந்துட்டு விவசாயிகள் கிட்ட வந்துட்டு ஒரு விஷயத்த வைக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களை கவர்மெண்ட்டை எதிர்த்து நீங்க போராட்டம் பண்ணி அது உங்க ஊர்ல பண்ண வேண்டியதானே, எதுக்கு டெல்லிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? இங்க இருக்கிற மக்களுக்கு ஆபீஸ், ஸ்கூலு, காலேஜ் இது எல்லாமே பாதிக்கப்படுது. இப்ப இங்க 144 தடைகள் போட்டு எங்களோட இங்க வாழ்வாதாரம்ன்றது ஒன்று இதுவும் அடிப்படுது. கம்ப்ளீட்டா டெல்லியவே சீல் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு சொல்லி டெல்லியில இருக்கிற மக்கள் வந்துட்டு விவசாயிகள் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இவங்க எலெக்ஷன்ன்றது தெரிஞ்சுதான் டெல்லிக்குள்ள வர முயற்சி பண்றாங்க. ஸோ இப்படி வந்தாங்கன்னா பிஜேபியோட கட்சி வந்துட்டு செலைவலுக்கு வரும். ஸோ அடுத்தது எலெக்ஷன் வருது. ஸோ இதனால பிஜேபியோட பேர் வந்துட்டு டேமேஜ் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த விவசாயிகள் பிளான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் ஒரு சைடு விவசாயிகளுக்கு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. இன்னொரு ஒரு சைடு வந்துட்டு காங்கிரஸ் வராங்க. ஸோ இந்த காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பொலிட்டிக்கல் பவரா வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க. என்ன அப்படின்னாக்கா, இது பிஜேபி இருக்கிறதுனால தான் இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை டெல்லிக்குன்றது வந்தது. இதுவே காங்கிரஸ் வந்திருந்தா அவங்களோட கோரிக்கையை முன்னெடுத்து அவங்களுக்கு தேவையான விஷயத்த பண்ணியிருக்கோம். முன்னாடி சொன்ன அந்த எலெக்ஷன்ல இருக்க வாக்குறுதி இன்னும் வரைக்கும் அவங்க நிறைவேற்றல. இதுக்கப்புறமா கொடுக்க போற வாக்குறுதி எப்படி நிறைவேற்றுவாங்க? ஸோ இதுவே காங்கிரஸ் இருந்ததுன்னா சொல்ற வாக்கை நிறைவேற்றும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பொலிட்டிக்கலா இந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் டெஃபினட்டா இந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் 2 மாசத்துல வருது. ஸோ காங்கிரஸ்க்கு இது மிகப்பெரிய ஒரு துருப்பு சீட்டா இந்த ஒரு போராட்டம்ன்றது இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்த வச்சு காங்கிரஸ் மிக பெருசா ஒரு விஷயத்த மார்க்கெட்டிங் பண்ணி பிஜேபி சரிக்க தான் பார்ப்பாங்க. ஸோ இது காங்கிரஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலம். ஸோ விவசாயிகளுக்கு காங்கிரஸ் ஒரு சைடு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இது எல்லாமே இருக்கணும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்காக விவசாயிகளை உள்ள கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, இன்னும் 2 மாசத்துல எலெக்ஷன். ஸோ இவங்க உள்ள இன்கேஸ் வந்து போராட்டம் பண்ண உட்காந்துட்டாங்கன்னா 2 மாசம் ஆனாலும் இவங்க அந்த பார்லிமெண்ட்டுக்கு எதிரில் இருந்து கிளம்ப மாட்டாங்க. ஸோ 2 மாசம் ஆனாலுமே இது கம்ப்ளீட்டா தொடரும். இதனால எலெக்ஷனும் பாதிக்கப்படும். அதை தாண்டி இப்போ இருக்கிற பவர்ல இருக்கிற பிஜேபியுமே வந்துட்டு சரிவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கட்சியுமே பிளஸ் வந்துட்டு ஆட்சியுமே பிடிக்கணுன்றதுக்காக விவசாயிகளை உள்ள வரவிடாம அவங்களோட பவரை யூஸ் பண்ணி இருக்கிற டெல்லியை ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா சீல் செய்யப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்த கவர்மெண்ட் சைட்ல இருந்து மிலிட்டரி அண்ட் போலீஸ்க்கு வந்துட்டு ஃபுல் புஷ்ன்றது போகுது. ஸோ இதனாலதான் விவசாயிகளை உள்ள கொண்டு வராம சென்ட்ரல் கவர்மெண்ட் தடுக்குது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பட் கண்டிப்பா அது நடக்கும். 2 மாசம் ஆனாலும் 1 வருஷம் ஆனாலும் அங்கேயே நிற்பாங்க. அந்த 4 கோரிக்கை அவங்களுக்கு வந்துட்டு செயல்படுற அளவுக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ 2வது விஷயம், எதுக்காக டெல்லிக்கு விவசாயிகள் வரணும்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்க ஆல்மோஸ்ட் சொன்னது அவங்க ஊர்ல பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒன்ஸ் டெல்லிக்கு வந்தாதான் அந்த 4 கோரிக்கையுமே அவங்களுக்கு செயல்படுன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. ஸோ அதுக்காக தான் அவங்க எல்லாருமே முற்றுகையிடுறாங்க டெல்லிக்குள்ள வரதுக்கு. பட் இன்னும் வரைக்கும் அவங்க டெல்லிக்குள்ள வரதுக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தடுக்கிறதுக்கு அங்க இருக்கிற மிலிட்டரி போலீஸும் பிளஸ் வந்துட்டு லோக்கல் போலீஸுமே புஷ் பண்ணிட்டு இருக்காங்க வரவிடாம தடுக்கிறதுக்கு. பட் இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே ஒரு சைடுன்றது ஒரு இது இருக்கு. இதுதான் கம்ப்ளீட்டா டெல்லியில நடக்கிற விஷயங்கள். ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புதுசா இருந்தாலும் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோம்னாலும் கண்டிப்பா லைக் பண்ணி மற்றவங்களும் அனுப்பி விடுங்க. டெல்லி நம்மளோட இந்தியாவோட தலைநகரத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை நடக்குது. விவசாயிகள்
சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அதை விவசாயிகளை உள்ள வராம தடுக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் மற்றவங்களுக்கும் நீங்க அனுப்புங்க. உலகத்துல என்ன நடக்குதுன்னு அவங்களுக்குமே தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஒரு விஷயம் புதுசாக இருந்ததுனால லைக் பண்ணிக்கங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்னோட கன்க்ளூஷன் சொல்லாம முடிக்க முடியாது. ஸோ ரெண்டாவது விஷயம், நான் சொன்ன அந்த இது பென்ஷன் இருக்கு இல்லையா, அது நல்ல ஒரு விஷயம். ரெண்டாவது வந்துட்டு விளைச்சல், அவங்க பண்ற விளைச்சல் மார்க்கெட்ல கொடுக்குற ப்ராஃபிட் வரலன்னா அது கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணி ஒரு மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்ல அது கவர்மெண்ட் கொள்முதல் பண்ணிட்டாங்கன்னா விவசாயிகள் கடன் வாங்குறதுக்கும் அவசியம் இருக்காது, இருக்கிற கடனையும் அவங்க அடைச்சிப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயம் என்னோட பர்ஸ்பெக்டிவ்ல ஒரு நல்ல ஒரு ஸ்கீம். இது கவர்மெண்ட் கொண்டு வரலாம், பட் அது கொண்டு வருவாங்களா இல்லைன்றது தெரியல. இதுக்கு தாண்டி விவசாயிகள் வேற என்னென்ன நன்மைகள் பண்ணலாம் கவர்மெண்ட் சைடுன்றது உங்களோட கருத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் படிச்சு தெரிஞ்சுக்க, மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். அண்ட் தென் பை பை ஏவி.